சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை தற்போது பார்க்கலாம். உறுப்பினர்கள் நீங்க தொடர்ந்து பேசலாம். முன்பு பிரபல மூத்த நடிகர் ஒரு விழாவில் திமுகவின் கட்சி தலைவருக்கு மறைமுகமாக மூத்த உறுப்பினர்களை பற்றி பேசும்போது அவர்கள் கட்சியில் பல பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதுலயும் ஃபெயிலே ஆகாத அந்த ரேங்க் ஹோல்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸே விட்டு போக மாட்டேன்னு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த அசாத்தியமான பழைய ஸ்டூடெண்ட்ஸையே எங்கள் தளபதி ஒருவரால் மட்டுமே அவர்களை ஃபெயில் ஆக்கிவிட்டு அந்த கிளாஸ் ரூமின் வாத்தியாரையும் வெளியே அனுப்பிவிட்டார். தேர்தல் பிரசாரத்தில் திரு துரைமுருகன் சார் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது காட்பாடி ஒரு டிஎம்கேவின் கோட்டை, அவரை ஜெயிக்க வைத்தால் அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் அமைய காட்பாடி தொகுதி மக்களிடம் மன்றாடினார். ஆனால் அந்த ரெக்கார்ட் பிரேக்கை செய்து அவருக்கு ரெஸ்ட் கொடுத்து காட்பாடியை பெஸ்ட் ஆக்கி அந்த டிஎம்கே கோட்டையை டிவிகே கோட்டையாக மாற்றியவர் எங்கள் தளபதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மட்டுமே. காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்பாடி என்று ஒரு பெயர் சொன்னால் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் அது ஒரு ஜங்ஷன் என்றுதான் தெரியும். ஆனால் அது வெறும் ரயில்வே ஜங்ஷன் மட்டுமல்ல, அது ஒரு கல்வி மையம், தொழில் மையம். சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கண்ணி பேச்சு நல்ல ஒரு டாக்டர் அவர். காட்பாடியை பொறுத்தளவு நல்ல டாக்டர் அவர், அதில் ஒன்றும் மாற்று கருத்தல்ல. ஆனால் ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன். அந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற 5 தொகுதியிலேயே அனைத்து வசதியும் உள்ள ஒரு தொகுதி எதுன்னு சொன்னால் காட்பாடி தொகுதி தான். நாங்களே பொறாமப்படுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தொகுதியில் எல்லாத்தையும் திருவள்ளூர் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், தாலுக்கா ஆஃபீஸாக இருக்கட்டும், அல்லது சட்டக்கல்வியாக இப்படி பார்த்து அவர் செய்தவர். அவரை ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு புதிய வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு நான் போட்டியாக இதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா அது சிறப்பாக இருக்கும். அதை விட்டு அது குறைப்படுவது என்பது தவறு உண்டு. இந்த மட்டமன்றத்தில் என்ன மரபுன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இங்கே இல்லாத உறுப்பினர்கள் பற்றி யாரும் பேசுகிறதில்லை. அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஆனால் இங்கே இல்லை, அவர் இல்லாதவரை பற்றி இங்கே பேசுவது என்பது அது மரபல்ல. அதை பற்றி அவர் பேசியதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து எடுங்க. அவர் மானிய கோரிக்கையில் பேசட்டும். இந்த ஆட்சியில் நான் இதெல்லாம் சாதிக்க போகிறேன்னு பட்டியலை போடுங்க. அமைச்சரை வைத்துக்கொண்டு இந்தந்த அமைச்சரை வைத்துக்கொண்டு என்னுடைய தொகுதி எப்படி வளர்ச்சிப்பட போகிறேன், அவரோட சிறப்பாக செய்ய போகிறேன்னு சொல்லுங்க. பெரிய நடிகர் ஒருவர் சொன்னார் என்று சொன்னார், பழைய ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறாங்கன்னு. ஒரே கட்சியில் பழைய ஸ்டூடெண்ட் 50 வருஷமாக இருந்தவர். அவர் பழைய ஸ்டூடெண்ட் தான். ஒரே கட்சியில் 50 வருஷம் இருந்து பணியாற்றியவர். எனவே அவர் சொன்ன அந்த அர்த்தத்தில் சொன்னாரே தவிர இவர் சொன்னது மாதிரி பழைய ஸ்டூடெண்ட்னு இல்லை. அதுக்கப்புறம் அந்த நடிகர் அவரிடம் தனிப்பட்ட முறையில் என்ன பேசினார், 2 பேரும் எப்படி பேசினார் என்பதால் சபையில் பதிவு செய்ய முடியாது. எனவே வேறு ஏதாவது நீங்கள் வேறு உங்கள் அரசாங்கத்தை பற்றி, உங்கள் அமைச்சர்களை பற்றி, உங்கள் முதலமைச்சரை பற்றி பேசுறதை விட்டுட்டு ஏன் இங்கே வரீங்க? அது நீங்கள் எடுத்துறேன். அவர் படித்து பார்த்து ஆய்வு செய்து நீங்கள் கூறிய கண்டிப்பாக எடுத்துடுறேன். மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்கிறீங்க? மாண்பு உறுப்பினர் தாகிரா சொல்லுங்கள். கான்ட்ரவர்சி இல்லாத சொல்லுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பிறந்து வளர்ந்த ஊர் காட்பாடி தொகுதி. 40 ஆண்டுகளாக திமுக கோட்டைன்னு தான் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் நேத்தே சொன்னேனே, அது எதுவுமே அவங்கள பண்ணல. இப்பதான் உங்க கோட்டையை அவர் சொல்லிட்டு போங்க. இப்போ டிவிகே கோட்டையை நாங்க எடுத்துட்டு நிக்க முடியல. உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் மானிய கோரிக்கை மட்டும் பேசுங்க. நீங்க பாருங்க, மாண்பு முதலமைச்சரே காலையில் அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிற போதே உடனே எனக்கு நோட் அனுப்பிச்சிட்டார். பேசுகின்ற உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை மீது பேச சொல்லுங்கள் என்று தன்னை பற்றி புகழ்வதை கூட விரும்பாத ஒரு முதலமைச்சருடைய கட்சியில் இருக்கிற நீங்கள் தயவுசெய்து மானிய கோரிக்கை மீது பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கை மீது எனது ஒரு சில கருத்துக்களை சொல்ல விளைகிறேன்.
இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கடல் விடல் என்ற குரலிற்கேற்ப ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறைகளுக்கு மிகச்சிறந்த பண்பாளரும் செயலாற்றல் மிக்கவருமான எனது உடன்பிறவா சகோதரர் மாண்புமிகு திரு ஆனந்த் சார் அவர்களை அமைச்சராக நமது முதலமைச்சர் அவர்கள் நியமித்திருப்பதை நான் உள்ளபடியே பாராட்டுகிறேன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்கு குறிப்பு புத்தகம் பக்கம் 3 ஊரக பகுதிகளின் வளர்ச்சியே மாநிலத்தின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு மிக அத்தியாவசியமானது என்பதை அரசு நன்கு உணர்ந்துள்ளது என்றும் அனைத்து கிராமங்களிலும் உட்கட்டமைப்பு வசதிகள், வாழ்வாதார வாய்ப்புகள் மற்றும் பொது சேவைகளை மேம்படுத்தும் வகையிலான உள்ளடக்கிய வளர்ச்சி உத்தியை அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை நான் வரவேற்கிறேன். பக்கம் 14 கொள்கை கட்டமைப்பு, வறுமை ஒழிப்பு, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் ஆட்சி முறையை வலுப்படுத்துதல் ஆகிய 3 முக்கியமான தூண்களை அடிப்படையாக கொண்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை உள்ளபடியே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேலூர் மாவட்டத்திற்கு பாலாறு புனரமைப்பு திட்டம் பற்றி பேச கடமைப்பட்டிருக்கிறேன். கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் நந்தி துர்கா மலையில் இருந்து தோன்றி 93 கிலோமீட்டர் கர்நாடகாவிலும் பின் 33 கிலோமீட்டர் ஆந்திராவிலும் அதன் பின் தமிழ்நாட்டில் 222 கிலோமீட்டர் பயணித்து தமிழகத்தில் வங்காள வரிகுடாவில் கலக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாணியம்பாடியில் ஆவாரங்குப்பம் கிராமத்தில் உள்நுழைந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் 50 கிலோமீட்டரும், வேலூர் மாவட்டத்தில் 39 கிலோமீட்டரும், ராணிப்பேட்டையில் 31 கிலோமீட்டர் தூரமும் கடந்து செல்கிறது. வேலூர் மாவட்டத்தில் மாதனூர் எல்லையில் துவங்கி பிரம்மபுரம் வரை பாலாறு பயணிக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கடந்த காலங்களில் தோல் தொழிற்சாலை கழிவுகளால் மாசு அடைந்தும் தற்போது திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டையில் முறையாக சுத்திகரிப்பு அமைப்புகள் செயல்படுத்தாமையால் கழிவுநீர் நேரடியாக பாலாற்றில் கலந்து பாலாறு மிகவும் மாசடைந்துள்ளது. தற்போது கழிவுநீர் கலப்பதை தடுத்திட பல முயற்சிகள் மேற்கொண்டு வரும் நிலையிலும் மாசடைந்த பாலாற்றினை சுத்தம் செய்திடும் இனி வரும் காலங்களில் பாலாற்றினை பாதுகாத்திட பாலாறு புனரமைப்பு திட்டம் ஒன்றினை அரசு செயல்படுத்திட முன் வர வேண்டும் எனவும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவரின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்பாடி என்று ஒரு பெயர் சொன்னால் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் அது ஒரு ஜங்ஷன் என்றுதான் தெரியும். ஆனால் அது வெறும் ரயில்வே ஜங்ஷன் மட்டுமல்ல, அது ஒரு கல்வி மையம், தொழில் மையம், பண்பாட்டு கலவை. உலகம் முழுவதும் இருந்து காட்பாடியில் உள்ள புகழ்பெற்ற விஐடி தனியார் பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் வந்து செல்கிறார்கள். அது மட்டுமல்ல, காட்பாடி ஜங்ஷனில் இருந்து தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர். மேலும் இந்த காட்பாடி சாலை தமிழ்நாட்டையும் ஆந்திர மாநிலத்தையும் இணைக்கும் முக்கியமான சாலை. இரட்டை நகரங்களான காட்பாடியும் வேலூரும் பொதுமக்களுக்கு இந்த காட்பாடி ஜங்ஷனிலிருந்து பாலாறு ஆற்றை கடக்கும் சாலை வரை தினந்தோறும் போக்குவரத்து நெரிசலால் அவதிப்படுகின்றனர். ஆதலால் நமது மாண்புமிகு தமிழக முதல்வரையும் மாண்புமிகு பொதுப்பணித்துறையும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் இந்த காட்பாடி நகரத்திற்கு காட்பாடி ஜங்ஷனில் இருந்து பாலாற்று பாலம் வரை உயர்மட்ட மேம்பாலம் ஒன்றை தொலைநோக்கு பார்வையுடன் அமைத்து தர தொகுதி மக்களின் சார்பாக பணி ஒன்புடன் மாண்புமிகு பேரவைத் தலைவரின் வாயிலாக தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்பாடி தொகுதி 50% நகரமும் 50% கிராமங்களும் கொண்ட பகுதி ஆகும். பல வருடங்களாக காட்பாடி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட மகிமண்டலம், இளையநல்லூர், தேன்பள்ளி, வெப்பாலை ஆகிய கிராமத்து மக்கள் இப்பகுதியில் சிப்காட் தொழிற் பூங்கா மற்றும் அணுகு சாலைகள் அமைய எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.